தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, நீள்வட்ட வடிவமுடைய சாந்தமிகு முக அமைப்பில் பரபரக்கும் கண்கள் என தோற்ற காரணிகளையும், இரண்டாம் நாயகர், வில்லன் மற்றும் குணச்சித்திரம் என பன்முக நடிப்பால் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ரசிகர்களின் நினைவலைகள் நாயகராக மாறிப்போன சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் கலை உலக காணல் நீர் நாயகர் திரு ராஜ்சந்தர் ஆவார். ஆனந்த்ராஜ், பானு பிரகாஷ் மற்றும் மன்சூர் அலிகான் போன்ற வில்லன் நாயகர்கள் தங்களது கம்பீர தோற்றத்தாலும் முக பாவனைகள் மற்றும் உடல் மொழிகளாலும் வில்லத்தனத்தின் உச்சம் தொட்டு வந்த வேளையில் பழம்போல் அப்பாவி முகத்தை வைத்துக்கொண்டு எந்த பூனையும் பால் குடிக்குமா என கேட்க தோன்றும் அளவுக்கு பரிதாபத்திற்குரிய அப்பாவி முகம், சாமானிய தோற்றம் போன்ற வில்லத்தனத்திற்கு எதிரான வித்தியாசமான காரணிகளை தனக்கு பிளஸ் பாயிண்டாக மாற்றிக்கொண்டு எப்படியும் வில்லத்தனம் செய்ய முடியுமா என எண்ணும் அளவுக்கு தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்து தமிழக ரசிகர்களின் வசவு அர்ச்சனைகளை வாங்கி குவித்தவர். பாரிஜாத பூவே, அந்த தேவலோக தேனே என்ற காதல் பாடலாகட்டும், பூங்காற்றி எங்கே வந்து வாழ்த்து எனும் பிறந்தநாள் பாடலாகட்டும், என்று நினைத்தாலும் மனக்கண் நிறைபவர். இப்பேற்பட்ட 1990களின் ஞாபக அலைகளின் நாயகராக மனதில் பதிந்து போன திரு ராஜ்சந்தர் அவர்களின் பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான அரிய தகவல்கள் மற்றும் தமிழக ரசிகர்களுக்கு அவர் விடுத்த நேரடி வேண்டுகோள் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1970ஆம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் சற்று வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் நிர்மல் குமார் எனும் இயற்பெயருடைய ராஜ்சந்தர் ஆவார். வீட்டின் பாச மகனாக பிறந்தவருக்கு இயற்கையிலேயே கலைகளின் மீது ஏனோ தெரியவில்லை, ஒரு ஈர்ப்பு உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் பாடல்களுக்கு நாட்டியம் ஆடுவது, திரைப்படத்தில் இடம்பெறும் வசனங்களை பேசி காண்பிப்பது என கலை ஈடுபாட்டால் வளர ஆரம்பித்தவர் தனது பள்ளி கல்வியை சென்னையில் இனிதே ஆரம்பித்தார். இவ்வாறு கலை ஆர்வத்துடன் கல்வியையும் இணைத்துக் கொண்டு மிளிர ஆரம்பித்தவர் பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய போட்டி மற்றும் நாடகங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு பாராட்டினையும் பரிசுகளையும் வென்றே வந்தார். இதையடுத்து காலங்கள் உருண்டோடி வந்த வேளையில் கலையின் மீதிருந்த பேரார்வம் கல்வியை சற்று பின்னோக்கி தள்ள ஆரம்பித்த நிலையில் பெற்றோரின் வற்புறுத்தல் காரணமாக கல்லூரி படிப்பை தொடர ஆரம்பித்த வேளையில்தான் திரைப்பட வாய்ப்பு ஒன்று நிர்மலின் தொடர் கலை போராட்டத்தை தொடர்ந்து தேடித்தான் வந்தது. ஆம், பெற்றோரின் விருப்பத்திற்காக கல்வியை தொடர்ந்து வந்தவர் மறுபுறம் தனது நண்பர்களின் ஆதரவுடன் சினிமாவில் நடிக்கும் பொருட்டு ஒவ்வொரு திரைப்பட கம்பெனியாக வாய்ப்புகளை பெற பெரிதளவில் முயன்றும் வந்தார். இவ்வேளையில்தான் சினிமாவின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த மொஹைதீன் அப்துல் காதர் என்பவர் சென்னைக்கு வந்து 1987இல் ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து 1988இல் ராமராஜனை கதையின் நாயகனாக்கி ராசாவே உன்னை நம்பி என்ற ஹிட் படத்தை தயாரித்து வெளியிட்டதுடன் அடுத்த ஆண்டு வெளியான என்னப்பத்த ராசா என்ற திரைப்படத்தில் ஜானி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் கால் பதித்தார். இவ்வேளையில்தான் விசுவின் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் ஒரு கிராமத்து கதையை எழுதி அதை இயக்குவதற்கு முயன்ற போதுதான் தன்னை ஹீரோவாக தடம் பதிக்க எண்ணிய மேற்கூறிய மொஹைதீன் அப்துல் காதருக்கு இந்த கதையானது ஒரு வாய்ப்பாக அமைந்துதான் போனது. இதன் பேரில் தன்னுடைய ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஹீரோ பிரவேசத்திற்காக ராஜ்கிரண் என பெயர் மாற்றம் செய்து கொண்டவர் இக்கதையை இயக்க முதலில் கஸ்தூரி ராஜாவுக்கு வாய்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் ராஜ்கிரண் நாயகராக முன்னர் நாட்களில் குழந்தை நட்சத்திரமாக கால் பதித்து 1990இல் வெளியான ஒரு புதிய கதை என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான மீனா என படப்பிடிப்புகள் ஆரம்பித்த வேளையில்
இரண்டாம் ஹீரோயினாக அறிமுகமான சாரதா பிரீதாவுக்கு இணையாக ஒரு கலைஞரை கஸ்தூரி ராஜா தேர்வு செய்து வந்த வேளையில்தான் வாய்ப்புகளை தேடி படையெடுத்து வந்த நிர்மல் கண்களில் தென்பட, பின்னர் என்ன ரசிகர்கள் காணும் வகையில் கலை வாய்ப்பு கிட்டத்தான் செய்தது. இதன் பேரில் 1991 வெளியான என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக ராஜ்சந்தர் என்ற பெயரில் அறிமுகமானவர் முருகேசன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார். இளையராஜா உஷா பாடலிசை கூட்டணியில் எஸ்.என். சுரேந்தர் மற்றும் சித்ரா பின்னணியில் ஒலித்த பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே என்ற பாடலில் கஸ்தூரி எனும் சாரதா பிரீதாவுடன் இணைந்து உள்ளம் நிறைந்திருப்பார் ராஜ்சந்தர் அவர்கள். இத்திரைப்படம் சில்வர் ஜூப்ளி வெற்றியை பெற்றது மட்டுமின்றி 3 தமிழக அரசின் விருதுகள், சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, பிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் விருது என எண்ணற்ற விருதுகளையும் வென்றது. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இத்திரைப்படத்தின் கதை தெலுங்கில் திரைப்படமாக்கப்பட்ட போதும் ராஜ்கிரண் ஏற்ற கதாபாத்திரத்தை டாக்டர் ராஜசேகரும், சோலையம்மா கதாபாத்திரத்தை மீனாவும் ஏற்று 1992 மொரடோடு நா மொகுடு என்ற பெயரில் வெளியான போது முருகேசன் கதாபாத்திரத்தை ஏற்ற ராஜ்சந்தர் தெலுங்கிலும் அக்கதாபாத்திரத்தை ஏற்று அத்திரை உலகில் கால் பதித்தார். மேற்கூறிய ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் வரவேற்பை எடுத்து ராஜ்சந்தருக்கு திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன எனலாம். இதனைத் தொடர்ந்து 1992 ரகுவாசன் இயக்கத்தில் நிழல்கள் ரவி, கௌதமி நடிப்பில் வெளியான திலகம் என்ற திரைப்படத்தில் மீண்டும் 2ஆம் நாயகன் கதாபாத்திரத்தை ஏற்று ராஜ்சந்தர் நடித்த இத்திரைப்படம் 85 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி வெற்றி பெற்றது. இவ்வாறாக 2ஆம் ஹீரோவாக நடித்து வந்த ராஜ்சந்தருக்கு கதையின் நாயகன் என்ற அந்தஸ்து, உயரம் உள்ளிட்ட சில காரணங்களால் எட்டாக்கனியாக இருந்த நிலையில் கிடைத்த வாய்ப்புகளையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வில்லன் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று நடிக்க முன் வந்தார். இதன் அடிப்படையில் 1993 கமல மூவிஸ் தயாரிப்பில் பி. வாசு கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ், சுகன்யா நடிப்பில் வெளியான வால்டர் வெற்றிவேல் என்ற திரைப்படத்தில் சத்யராஜின் பாச தம்பியாக விஜயகுமாரின் இளைய மகன் சுந்தர் என்ற முகத்தில் பால்வடியும் அப்பாவி கதாபாத்திரத்தை முன்னர் ஏற்று அடப்பாவி என்று ரசிகர்கள் பின்னர் வசவு அர்ச்சனைகளை அள்ளி தெளிக்கும் அளவுக்கு இப்படியும் நடிக்க முடியுமா என்ற ரீதியில் வில்லத்தனத்தின் உச்சம் தொட்டிருப்பார் ராஜ்சந்தர் அவர்கள். குடும்பத்தினரின் பாசமிகு சமத்து பிள்ளையாக, வில்லன் கும்பலில் பெண்களை ஆபாச படம் எடுக்கும் கேமரா மேனாக, தன்னை காட்டி கொடுத்து விடுவார் என அன்னியை கொல்ல முயற்சிக்கும் வேடம் என காட்சிக்கு காட்சி தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் வித்தியாசத்தை வெளிப்படுத்தியவரை இத்திரைப்படத்தில் கண்ட ரசிகர்கள் கொதிக்கும் அளவுக்கு நடிப்பு இருந்தது என்றால் ராஜ்சந்தரின் திறனுக்கு வேறு என்ன சான்று வேண்டும்? மற்ற வில்லன் கலைஞர்கள் போல் ஆர்ப்பாட்டம் இன்றி, கடுமையான முகபாவனைகள் இன்றி, ஏன் பெரிதளவில் வசனங்களும் இன்றி சைலண்ட் வில்லனாக நடிப்பில் முத்திரை பதித்திருப்பார். இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் உமா ரமணன் மனு பின்னணியில் ஒலித்த பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து என்ற பாடலில் குடும்பத்தினர் வாழ்த்தும் அளவுக்கு, படத்தை பார்க்கும் ரசிகர்கள் வெறுக்கும் அளவுக்கு நடிப்பால் ஜமாய்த்திருப்பார் ராஜ்சந்தர் அவர்கள். இத்திரைப்படம் 200 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் 14வது சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும் வென்றது. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து வித்தியாசமான வில்ல நாயகர் கிடைத்துவிட்டார் என ராஜ்சந்தரை தமிழ் திரையுலகம் வரவேற்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பேரில் ராஜ்சந்தரை வில்லத்தனத்தின் உச்சமாக அமர வைத்த திரைப்படம்தான் பிரியங்கா ஆகும். 1993 ஹிந்தியில் வெளியான தாமினி என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி 1994 நீலகண்டா தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் ஜெயராம், பிரபு, ரேவதி நடிப்பில் வெளியான பிரியங்கா என்ற திரைப்படத்தின் கதையின்படி ஜெய்சங்கர் மற்றும் மஞ்சுளாவின் இளைய மகனாக ஷேகர் எனும் ஜெயராமின் தம்பியாக தோன்றிய ராஜ்சந்தர் வீட்டு பணி சிறுமியான கங்கா எனும் சீதாவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திடும் மனிதாபிமானமற்ற கொடூர கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் கடுமையான வசவு அர்ச்சனைகளை வாங்கி குவித்திருப்பார். ஏற்கனவே வால்டர் வெற்றிவேலில் சத்யராஜின் தம்பியாக ஆபாச படம் எடுக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி தமிழக ரசிகர்களின் வெறுப்பினை சம்பாதித்தவர் இதற்கு அடுத்து வெளியான பிரியங்காவிலும் பாலியல் பலாத்கார வில்லனாக அதீத கோபத்தை பெற்றார் என்றே கூற வேண்டும்.
ஏன் செய்வது? உண்மையில் குழந்தை போன்ற நல் மனம் படைத்தவரான ராஜ்சந்தருக்கு இது போன்ற வில்லத்தனமிக்க கதாபாத்திரங்களை வழங்கி முத்திரை குத்திய தமிழ் திரை உலகின் பார்வையை என்னவென்று கூறுவது? வில்லத்தனத்தில் எத்தனையோ வகை இருப்பினும் இது போன்ற பெண்கள் வெறுக்கும் கதாபாத்திரங்களையே வழங்கி ராஜ்சந்தரை படுகுழியில் தள்ளியது திரை உலகம் என்றே கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த ராஜ்சந்தர் அவர்கள் சத்யராஜுடன் தாய்மாமன், விஜயகுமார், ராதாரவி நடிப்பில் வெளியான இளவரசி, கார்த்திக்குடன் பூவரசன் என தொடர் திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தும் வந்தார். இதன் பின்னர் பெரிதளவில் ஏற்றமின்றி போனவரின் கலை வாழ்வில் ஓரளவிற்கு மீண்டும் ஏற்றம் தந்த திரைப்படம்தான் 1996 வி. சேகர் இயக்கத்தில் வெளியான காலம் மாறிப்போச்சு என்ற ஜனரஞ்சக குடும்ப திரைப்படமாகும். மேற்கூறிய திரைப்படத்தில் சடகோபன் எனும் வினு சக்கரவர்த்தி மீனாட்சியான வடிவுக்கரசியின் ஒரே மகனாக, ரேகா, சங்கீதா, கோவை சரளாவின் தம்பி கதாபாத்திரத்தில் தோன்றிய ராஜ்சந்தர் தந்தை வினு சக்கரவர்த்தியின் மகன் பாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எம்எல்ஏ மருமகனாக மாறிவிடுவதுடன் உடன் பிறந்த சகோதரிகளை சொத்துக்காக ஏமாற்ற முயற்சிப்பதும் பின்னர் கதையின் வழக்கப்படி திருந்துவதும் என நடிப்பால் ஸ்கோர் செய்திருப்பார். 175 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி மகத்தான வெற்றி பெற்ற இத்திரைப்படத்தின் கதையானது தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் தயாரிக்கப்பட்டு வெற்றி கண்டது. இவ்வாறு தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்து வந்த ராஜ்சந்தர் ஆனவர் 1994 ஐவி சசி இயக்கத்தில் சுரேஷ் கோபி, ஊர்வசி நடிப்பில் வெளியான தி சிட்டி என்ற திரைப்படத்தின் வாயிலாக சரத் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலகிலும் கால் பதித்தார். மேலும் வெள்ளித்திரை மட்டுமின்றி சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கந்த புராணம் என்ற ஆன்மீக தொடரில் முருக பெருமானாக அழகுற தோன்றி நடித்திருப்பார் ராஜ்சந்தர் அவர்கள். எல். வைத்தியநாதன் இசையில் வெளியான இத்தொடரில் சீர்காழி ஜி. சிவச்சிதம்பரம் அவர்கள் கச்சியப்பராக தோன்றி சிறப்பு சேர்த்திருப்பார். இவ்வாறாக நடிப்பில் ஏற்றம் பெற்று ஜொலிக்க வேண்டிய ராஜ்சந்தரின் கலை வாழ்வானது ஏனோ தெரியவில்லை, பெரிதளவில் மின்ன முடியாமல் போனது வருத்தமே. ஆகச் சிறந்த ஒரு கலைஞரை தமிழ் திரை உலகம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து கண்ணாத்தாள் என்ற திரைப்படத்தில் நடித்தவர் சரத்குமாரின் திவான் என்ற திரைப்படத்தில் நிர்மல் என்ற பெயரில் அறிமுகம் ஆனார். இத்திரைப்படத்தில் ஆனந்தராஜின் வீட்டு கார் டிரைவராக அவரது மகள் ஐஸ்வர்யா எனும் ஷர்மிலியை காதலித்து ஊரை விட்டு வெளியேறுவதுடன் ஒரு கட்டத்தில் உயிர் பயத்தால் காதலி ஐஸ்வர்யாவை தவிக்க விட்டு ஓடி மறைவதும் என ஒரு சில காட்சிகளில் தலை காட்டியிருப்பார். இதனைத் தொடர்ந்து புதுமுக கலைஞர்கள் வரவு, வாய்ப்புகள் குறைவு போன்ற காரணிகளால் திரை உலகை விட்டு சற்று விலகி இருந்தவர் 2005 சஃபி இயக்கத்தில் விக்ரம், அசின் நடிப்பில் வெளியான மஜா என்ற திரைப்படத்தில் சிதம்பரம் எனும் விஜயகுமாரின் மகள் செல்வி என்கிற அனு பிரபாகரை தாலி கட்டி மனம் புரிவதும், வில்லன் நாயகர் முரளியின் கொலை முயற்சிக்கு பயந்து மனைவியின் கழுத்தில் இருக்கும் தாலியை பறித்து கொண்டு தன்னுயிரை காத்துக்கொள்ளும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார் ராஜ்சந்தர் எனும் நிர்மல் அவர்கள். இதன் பின்னர் சுமார் 20 வருடங்களாக தமிழ் திரை உலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கடுமையாக போராடி வந்த நிர்மல் எனும் ராஜ்சந்தர் அவர்கள் ஜட்ஜ் மற்றும் சித்தன் உள்ளிட்ட 52க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் என அறியப்படுகிறார். இதுநாள் வரையில் எங்கிருக்கிறார் என திரை ஆர்வலர்கள் பல வருடங்களாக தேடி வந்த வேளையில் தற்போது விசில் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தான் திரைப்பிரவேசம் செய்ய உள்ளதாகவும், ஆகவே ரசிகர்கள் தனக்கு பேராதரவு தந்து தன்னுடைய கலை பயணத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டி ஒன்றில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிர்மல் அவர்கள். ஹாய், நான் உங்கள் நிர்மல் பேசுகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து என் ராசாவின் மனசில், செகண்ட் ஹீரோ பாரிஜாத பூவி, செகண்ட் வந்து திலகம் ஒர்க் பண்ண திலகம். அதில் ப்ரொடியூசர் ஏவா பேலு ஷேர் பண்ணார். படம் ஒரு 85 days போச்சு. ராசாவின் மனசு படம் வந்து 285 days போச்சு. மூணாவது படம் வந்து வால்டர் வெற்றிவேல், அதுவும் 250 days போச்சு. நெக்ஸ்ட் காலம் மாறி போச்சு, பிரியங்கா, அப்படி ஒரு 52 படம் போச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 படம் முடித்தோம். ஒன்று வந்து ஜட்ஜு, டேரக்டர் மிஸ்டர் சேகர். இன்னொரு படம் வந்து சித்தன்,
அது வந்து டைரக்டர் வந்து நிலமாறன், ப்ரொடியூசர் வந்து சையத். இன்னும் 2-3 படம் இன்னும் அக்ரிமெண்ட் போடல. இன்னும் இன்றைக்கி வந்து விசில் படத்துக்கு பூஜைக்கு வந்திருக்கோம். அதுலேயும் நான் பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தேவை. தேங்க்யூ. இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பின் மூலமாக ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்தவரும் தற்போது திரை உலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடி வருபவருமான நிர்மல் எனும் ராஜ்சந்தர் அவர்கள் கலை உலகில் மென்மேலும் முன்னேற்றங்கள் பல காண வேண்டும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை நாயகர்களான இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் அறிமுக நாயகராக, பானுப்பிரியாவின் முதல் ஹீரோவாக மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் ஆனவரும், முதலில் சின்னத்திரை கலைஞர்களுக்கான நடிகர் சங்கத்தை தோற்றுவித்தவரும், வாழ வேண்டிய வயதில் மறைந்து போன வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை கலைஞருமான எஸ்.என். வசந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரத்தின் நெருங்கிய உறவினரும், மெடிக்கல் ரெப்பாக வாழ்க்கையை ஆரம்பித்து பின்னர் நாடகக் கலைஞராக கால் பதித்து வெள்ளித்திரை நாயகராக உயர்வு பெற்றவரும், வாணி ராணி, செல்வி உள்ளிட்ட தொடர்களில் மாறுபட்ட நடிப்பால் மனம் தொட்டவரும், உடல் நல பாதிப்பால் துவண்டு போய் தற்போது அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் பின்னணி குரல் கலைஞருமான திரு வேணு அரவிந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், வெள்ளி விழா நாயகரும் ஹோட்டல் பணியாளராக வாழ்வை ஆரம்பித்து பின்னணி குரல் கலைஞராக தடம் பதித்து வில்லன் கலைஞராக பன்முக நாயகராக பவனி வந்து தற்போது திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் திரு ராஜு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.